இந்த ஜெருசலம் பயணம் வந்து முறையா நீங்க செய்யலன்ட்டு முன்னாள் இல்லை, மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அங்கே இஸ்ரேலில் போர் நடக்கிற காரணத்தினால் மக்கள் செல்லவில்லை. மக்களை பாதுகாக்க அந்த கடமையில் அந்த இஸ்ரேலில் போருக்கு முன் ஒரு டூர் சென்ற 127 பேரை கூட மீட்டு வருவதற்காக தமிழக அரசு எடுத்த முயற்சி என்ன என்பது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எனவே ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், அந்த மக்களை சிரமப்படுத்துவதற்காக இந்த காலகட்டத்தில் போர் நடக்கின்ற நேரத்தில் அங்கே ஜெருசலம் செல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்வது அது வேடிக்கையான விஷயம். அதே நேரத்தில் திடீரென்று இந்த பாசம் எப்படி வந்தது என்பது உங்களுக்கே தெரியும். அவர் பாஜகவிலிருந்து தன்னுடைய கட்சி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக சொல்லுகின்ற ஒரு செய்திக்கு இது ஒரு செய்தி. சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் சொல்லுகிறார் என்பது எல்லா ஒட்டுமொத்த மக்களும் அதை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஜெருசலம் செல்லுகின்ற அந்த யாத்திரைகளுக்கு தமிழக அரசு சார்பாக நிதியினை ஒதுக்கீடு செய்து விளம்பரம் செய்யப்பட்டு உள்ளது. அவர்கள் செல்லுகின்ற நேரத்தில் அரசாங்கத்திற்கு பதிவு செய்து சென்று திரும்பி வந்தவுடன் அந்த யாத்திரை முடிந்துவிட்டது, பயணம் சென்று வந்து இருக்கிறோம் என்ற முழு தகவல் கொடுத்தவுடன் அந்த உரிய தொகையை விடுவிக்கப்படும் என்பதுதான் தமிழக அரசு சார்பாக உள்ள அதிகாரப்பூர்வமான செய்தி. எனவே இதை அவர் தெரிந்தும் அறிந்தும் இதை மூடி மறைத்து ஒரு செய்தியாக்க வேண்டும். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திசை மாற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்றைக்கும் அது சிறுபான்மை மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பது அவருக்கே தெரியும். அவருடைய பேச்சே ஒரு நாடகம் என்பதும் அனைவரும் சொல்லுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.